வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று ஜனவரி 23 தை மாதம் 9ஆம் தேதி. தென்மேற்கு வங்கக்கடலில் குறைவழுத்த நிலையினுடைய நகர்வுகள் மற்றும் அதனை சார்ந்து தமிழகத்தில் எதிர்பார்க்கப்படும் மழை வாய்ப்புகள் எங்கெல்லாம் என்பது பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. தென்மேற்கு வங்கக்கடலில் குறைவழுத்த நிலை அல்லது குறைவழுத்த காற்று சுழற்சி மேற்கு மற்றும் வடமேற்கில் நகர்ந்து வருகிறது. அடுத்த 24 மணி நேரங்களில் இது வட இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களை ஒட்டிய கடல் பகுதியை ஒட்டி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த நிலையில் தமிழகத்தில் மீண்டும் ஒரு சுற்று மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளன. எங்கெல்லாம் என பார்க்கும்போது இன்று நள்ளிரவு அல்லது நாளை அதிகாலை முதல் வடகடலோர மாவட்டங்களில் சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசான மிதமான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல பாண்டிச்சேரி பகுதிகள், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த மாவட்டங்களிலும் ஆங்காங்கே லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் உள்ளன. மேலும் இந்த மழைப்பொழிவினுடைய நகர்வுகள் காற்று சுழற்சியினுடைய நகர்வுகளுக்கு ஏற்றாற்போல் தெற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் தென் கடைகோடி மாவட்டங்கள் வரை, தென் கடலோர மாவட்டங்கள் இங்கெல்லாம் நாளை மறுநாள் முதல் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. 25, 26 இந்த தேதிகளில் தென் கடைகோடி மாவட்டங்கள் வரை மழைப்பொழிவு ஏற்படுவதற்கும், மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களிலும் திருப்பூர், கோவை, நீலகிரி, ஈரோடு இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், நாமக்கல் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகளும், கரூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் 25, 26 தேதிகளில் ஆங்காங்கே மிதமான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நாளை மற்றும் நாளை மறுநாள் 24, 25 தேதிகளில் சற்றே பரவலான மிதமான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களிலும், அரியலூர் மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த 2 தினங்களிலும் நீடிக்கின்றன. இதுதான் இந்த சுழற்சியினுடைய நகர்வுகளால் ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படும் மழை விளைவுகளாகும். இந்த காற்று சுழற்சி மேற்கு வடமேற்கில் நகர்ந்து டெல்டா மற்றும் வட இலங்கை வரை நகர்ந்து மீண்டும் இந்த உயரழுத்த தாக்கத்தின் விளைவாக இந்த சுழற்சியானது வலுவிழந்து தெற்கு தென்மேற்கில் நகர்ந்து வலுவிழக்கும். இந்த சூழலில் தான் 25, 26 மேற்கு மத்திய மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் கடைகோடி மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள் இங்கெல்லாம் மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த சுழற்சி வலுவிழந்த உடன் மீண்டும் உயரழுத்தத்தினுடைய தாக்கம் வலுப்பெற்று குளிர் மற்றும் பனிப்பொழிவினுடைய தாக்கம் அதிகரிக்கும். இதுதான் தற்போதைய நிலையில் நாம் எதிர்பார்க்கும் வானிலை நகர்வுகளாக உள்ளது. மேலும் அடுத்த கட்டமாக ஏதேனும் காற்று சுழற்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா என பார்க்கும்போது இருக்கிறது. ஆனால் அந்த சுழற்சியானது மேற்கொண்டு அது முன்னேறுவதில் தடங்கல்கள் தொடர்ந்து நீடிப்பதனால் அடுத்தடுத்து உருவாகும் குறைவழுத்த நிலைகள் நகர்வதில் பின்னடைவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் வரை பனிப்பொழிவினுடைய தாக்கம் அதிகரித்தே காணப்படும். ஒரு சில நேரங்களில் பிப்ரவரி 2வது மற்றும் 3வது வாரங்களில் இந்த குறைவழுத்த நிலை உயரழுத்த தாக்கத்தினுடைய தாக்கம் குறையக்கூடிய நிலையில்
ஆங்காங்கே தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்களில், டெல்டா மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில், அதாவது 2வது 3வது வாரங்களில் மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. என்றாலும் வானிலை என்பது மாற்றங்களுக்கு உள்ளாகிறது. தொடர்ந்து கண்காணிப்போம். தொடர்ந்து வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றொரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.